இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னோட ஸ்டைலில் சூப்பரான ஈஸியாக பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா கொஞ்சம் லைட்டாக சூடானவுடனே ஒரு அரை டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயிலேயே கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை வந்துட்டு நல்லா க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அதில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டீஸ்பூனுக்கு பட்டர் சேர்த்துட்டு ஒரு 2 வெங்காயம் நீட்டு வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 2 மினிட்ஸ்க்கு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துகிட்டு ஒரு 2 தக்காளி சேர்த்துருக்கேன், அதுவும் நல்லா ஸ்மாஷ் ஆகட்டும். இப்போ ஒரு 7லேருந்து 8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க. ஸோ இப்போ வெங்காயம், தக்காளி, அந்த முந்திரி, அதுக்கு அடுத்தது பச்சை மிளகா, இது எல்லாமே ஒன்று போல் நல்லா வதங்கி வரணும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு தக்காளியெலாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிட்ட பிறகு அதை ஒரு தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இப்போ மற்ற மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், நான் சின்ன டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன், அதனால் 2 வாட்டி போடுறேன். பெரிய டீஸ்பூன் இருந்தால் 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி. ஸோ இப்போ பாருங்கள், திருப்பி ஒரு பேன் வச்சு அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டோட கூட 1 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. மசாலாலாம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கங்க. பன்னீர் க்யூப்ஸை, ஃப்ரை பண்ண பன்னீர் க்யூப்ஸை சேர்த்துட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு விட்டுருங்க. ஃபுல்லாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். லைட்டாக பெரட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லிக்கெலாம் செம்ம ஆப்டான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்